இன்னைக்கு ஒரு மார்னிங் ரொட்டீன் பார்க்கலாமா? யாருக்கெல்லாம் முடக்கத்தான் தோசை பிடிக்கும் அப்படின்னு சொல்லுங்க. இன்னைக்கு நம்ம வீட்ல வந்து அதுதான். சைட் டிஷ்ஷா பார்த்தீங்கன்னா, தக்காளி சட்னி நல்லா காரமா சாப்பிட்டோம் அப்படின்னா சூப்பரா இருக்கும். எனக்கு ரொம்ப பிடிக்கும். வீட்லயுமே எல்லாருக்கும் பிடிக்கும். இன்னைக்கு காலையில இதுதான் எங்களுக்கு வந்து பிரேக்ஃபாஸ்ட். நைட்டு வச்ச பீனட் சட்னி இருந்துச்சு. அதையும் மிக்ஸ் பண்ணி நல்லா சூப்பரா சாப்பிட்டாச்சு. அவ்வளோ டேஸ்ட்டா இருந்துச்சு. அதுக்கப்புறம் கொஞ்சம் பாத்திரத்தெல்லாம் எடுத்துட்டு போயிட்டு விளக்கறதுக்கு வெளில போடுறது, கிளீன் பண்றது இந்த மாரி வேலையெல்லாம் பார்த்துட்டு இருந்தேன். லாஸ்ட்டா பார்த்தீங்கன்னா, உங்களுக்கு வந்து நவதானிய தோசைக்கு வந்து மெஷர்மெண்ட் வந்து நான் உங்களுக்கு டீட்டெயிலா ஷேர் பண்ணியிருக்கேன். அது நவதானியம்னு நான் வந்து சொல்றேன். ஆனா நவதானியம்லாம் நான் சேர்க்கல. அதையும் தாண்டி நெறையாவே ஒரு 15 பொருள் கிட்ட நான் வந்து ஆட் பண்ணியிருக்கேன். இப்போ தோசைக்கான மெஷர்மெண்ட் பார்க்கலாமா? இது தோசையாவும் நீங்க யூஸ் பண்ணிக்கலாம். இல்ல அடையாவும் நீங்க வந்து செஞ்சுக்கலாம். 1 கப் அளவுக்கு அரிசி எடுத்துக்கோங்க. மத்த எல்லாமே வந்து சும்மா நான் அந்த கையால போடுறேன் பாருங்க, அந்த அளவுக்கு. கேழ்வரகு, கம்பு, கருப்பு கொண்டக்கடலை, வெள்ளை கொண்டக்கடலை, குதிரைவாலி, சாமை, ராஜ்மா, துவரம்பருப்பு, பச்சை பயிறு, கருப்பு உளுந்து, வெள்ளை உளுந்து, காராமணி, அம் வேற என்னெல்லாம் உங்ககிட்ட இருக்கோ இது எல்லாமே சேர்த்துக்கலாம். சும்மா கொஞ்சம் கொஞ்சம் சேர்த்துக்கோங்க. அரிசி மட்டும் 1 கப் இருக்கணும். இது எல்லாத்தையும் நல்லா அலசிட்டு ஒரு 2, 3 மணி நேரம் ஊற வச்சுட்டு, அதுக்கப்புறம் நீங்க வந்து வெங்காயம் வதக்கி போட்டு, தேங்காய் போட்டு நீங்க அடையாவும் சுட்டுக்கலாம். இல்ல தோசை மாரியும் ரெடி பண்ணி சாப்பிடலாம். ரொம்ப ஹெல்தியானது. ரொம்ப அதிகமா ஊற வைக்க வேணாம். கொஞ்சமா நீங்க ஊற வச்சு சாப்பிட்டு பார்த்துட்டு, அதுக்கப்புறம் நீங்க கன்டினியூவா இத வந்து ஃபாலோ பண்ணுங்க. தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங்.